நம்ம இவ்வளவு இப்ப இப்ப என் தம்பி இவன் சொல்றான் திருமுருகன், நம்ம பெண்கள்கிட்ட போய் சேர்த்தமா அதுதான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது நீங்களா சொல்றீங்க, கொண்டு போய் சேர்த்தமா. நாங்க என்ன செய்யறோம்னு கூட நாட்டுல இவ்வளவு வேலை நடக்குது, இதை கூட கவனிக்காம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாட்டில் அரசியல் நகர்வுகளை கவனிக்காம என்ன வேலை? அப்புறம் நாடு எப்படி இருக்குது? படித்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒரு நாட்டில் தேர்தல் நேரத்தில் யார் என்ன கட்சி என்ன செய்து என்னென்ன கட்சி என்னென்ன கருத்துக்களை வைக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன திரும்ப திரும்ப சொல்றீங்க. அறியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது, ஒண்ணுமே தெரியாது. அது ஒன்றும் அது இதுக்கு மேல இதை தாண்டிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு இனி ஒருத்தர் வரணும். நம்ம அவ்வளவு ஆகச் சிறந்த கோட்பாடுகளை எடுத்து வச்சு போறோம். அது நானோ என்னுடைய பிள்ளைகள் நீங்களோ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலோடு கருத்தை கொண்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் பெற்ற கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. தன்னுடைய உள்ள கிடங்கில் இருக்கிற என்ன கருத்துக்களை எடுத்து மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா கடத்துற ஆற்றல் எத்தனை கட்சியில் இருக்கு? எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் என்னைய மாதிரி நான் தான் பேசுற மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கும்போது பார்த்தா என்னைய மாதிரி கைய கால அழைச்சு பேசிட்டு இருக்கான் ஒருத்தன். இது யார் நம்ம பேச்சு மாதிரி இருக்குன்னு பூரா பயிலும் போட்டு போட்டு தாக்க அதே மாதிரி கை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு விதைக்கிறோம். அதை அவங்க கவனிக்காம இருக்கிறதுங்கிறது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் முதல்ல அன்னைக்கு சொன்னல, வரைவில் கூட சொன்னேன், வாழைப்பழ கதை தான். அது என்ன தெரியுமா? வாழைப்பழ கதை, பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பாவை தாறு 2 தொங்க விட்டுருப்பான். காட்சியா போடுறேன், நாங்க யாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு. வாழைத்தாறு இப்படி தொங்கும், தலைகளா தவம் இருக்கும். நான் நல்லவன், என்னை வாங்கி சாப்பிடு ப்ளீஸ், ஹலோ 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 இங்கே வாங்க வாங்கங்க, ஹலோ சாப்பிடுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உடலுக்கு நல்லது, என்னை சாப்பிடுங்கன்னு தலையில தொங்கிக்கிட்டு இருக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த உள்ள வச்சிருப்பான் பான் பராக்கு, ஹான்ஸு, சிகரெட்டு மறைச்சு வச்சிருப்பாப்ல. அதை சார் சிகரெட் பாக்கெட் விடுங்க சார். முதுகுக்கு பின்னாடி வாழைப்பழத்தை தொங்க விட்டு இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாப்ல. இந்த முதுகு பின்னாடி கிடக்கிறவங்கள கேட்பாரட்டு, அதான் நம்ம. அவன் பாடு 10 லட்சம். அப்புறம் புற்றுநோய் வந்தவன வாழைப்பழம் சாப்பிடணும்னு வாழையா பிச்சு சாப்பிட்டு இருப்பான். புரியுதா? இதுதான் பிரச்சனை. அதனால கோபம் இருக்கும், வலி இருக்கும். அதுலயே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் அவங்களுக்கு வலியுறுத்தினாங்க. யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறோங்கிற எண்ணத்தை கைவிட்டு நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிருக்கிறான். நீங்க அண்ணனுக்காக நிக்காதீங்க, என்னுடைய எண்ணத்துக்காக நீங்க